சாயிராம். ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தையே, காலம் எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் மாறத்தான் செய்யும். அந்த காலத்தை நான் எப்படி கையாள்கிறோம் என்பதில்தான் நம்மளுடைய முழு வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது. நாளை உனக்கானது உன் கையில் சேரும். உன் கையில் கிடைக்கும்படி நான் அத்தனை வழிமுறைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். நிம்மதியாக தூங்கு. நாளை உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே, காலம் சென்றால் திரும்ப வரவே வராது. என் அன்பு பிரியமே, சிங்கத்தின் இரைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்கவே மாட்டான். அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கிறான். எனவே துணிந்து சமாளி உனக்கு வந்திருக்கும் பிரச்சனையை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான காலத்தில் என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்துவிடு. ஏனென்றால் இப்பொழுது நீ கேட்கும் இந்த நொடி கூட உனக்கு திரும்ப வரவே வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் துவண்டு விடாமல் உனக்குள் இருக்கும் உன்னை முதலில் நம்பு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் குழந்தையே. நம்பிக்கையோடு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியையும் போராடிக்கொண்டே இரு. ஏனென்றால் அந்த நம்பிக்கை என்பது உன்மேல் எல்லோருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்மேல் மிக எளிதாக வந்து விடாது. குழந்தையே, நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். நீ அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும். இருக்கும் காலத்தை நான் நிறைவாக உனக்கு கொண்டு செல்வேன். கண்மணியே, உன்னில் எழும் தேவையில்லாத சிந்தனை என்னும் காரணம் ஒன்றையே நீ 10ஆக பார்க்கும் கண்கள். உன்னுடைய மனம்தான். அதை புரிந்து கொள். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள நீ யாரிடமும் உன்னை பற்றி கேட்க வேண்டாம். யாரிடமும் கேட்கவே வேண்டாம். முதலில் கண்ணாடியை போய்ப்பார். அதுதான் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்யும். நீ சொல்கிறாய், என்னுடைய வலது கை இடது கையாக தெரிகிறதே என்று நீ சொல்லுவாய். ஆனால் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்வதே அந்த கண்ணாடிதான். அனைத்துமே திசை மாறி காட்டலாம். ஆனால் உன்னுடைய ஆன்மாவை மிக சரியாக காட்டுவது அந்த கண்ணாடியே. அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். அப்பொழுது உனக்கு தெரியும் உன்னுடைய உயரங்கள் எல்லாம் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பது. அப்பொழுதுதான் உனக்கு புரியும். இதுவே இப்படி இருந்தால், நீ உன்னை தாழ்த்தி யோசித்து பின் கண்ணாடி முண்டு நின்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீயே சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே. அவை உனக்கு தோல்வியாக கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் மிக அற்புதமான உனக்கு கிடைத்த பொக்கிஷமான அனுபவம். அந்த அனுபவத்தால் நீ கற்றுக்கொண்ட பாடம் வெற்றியை விட கோடி மடங்கு, லட்ச மடங்கு மிக பெரியது. வெற்றி என்பது தற்காலிகமே. வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வெற்றி வந்துவிட்டால் கொண்டாட்டப்பாகுவதும், தோல்வி வந்துவிட்டால் துவண்டு செல்வதும் யாருக்கு என்ன லாபமாக இருக்கப் போகிறது? ஆனால் தோல்வியாக உனக்கு கிடைத்த பாடம், நீ அதனால் கற்றுக்கொண்ட பாடம், உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். அதுதான் உண்மையான வெற்றியும் என் குழந்தையே. அது உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் பக்குவப்படுத்தும். நீ எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதப்படுத்தும். நான் சொல்லும் வழிகளில்தான் நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறாய். நிழலெது நிஜம் எது என்று பாகுபாடு காட்டத் தெரிந்திருக்கிறாய். எனவே எதற்குமே கலங்காதே என் குழந்தையே. உன் தந்தை நான் இருக்கிறேன். அனைத்துமே இறைவன் விட்ட வழிதான். உனக்கான வழி என்ன என்பது இறைவன் உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியாதா? உன்னை படைத்த இறைவனுக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று புரியாதா?
முதலில் உன்னுடைய மனக்குழப்பங்கள், மன போராட்டங்களுக்கான தீர்வை சிந்தனை செய்வோம். உன் வாழ்க்கையில் நடக்கும் சங்கடங்களை நினைத்து நினைத்து சந்தோஷத்தை மறந்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்துகிறாயா? உலகம் அப்படித்தான். நீ முன்னேற வேண்டும் என்று பாதி பேர் நினைத்தால் நீ முன்னேறக்கூடாது என்று மீதி பேர் நினைக்கத்தான் செய்வார்கள். இதுதான் மனித மனமும் கூட. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது உன்னை நெருங்கும் தருவாயில் அதை உனக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதற்காக 1000 சதிகளை 1000 தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். உன்னை வாழவும் விடியாமல், உன்னை வீழவும் முடியாமல், வீழ்த்தவும் முடியாமல் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீயும் அந்த தடங்களையெல்லாம் எப்படி முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். அதற்காகவே நித்தம் நித்தம் யோசித்து கொண்டே இருக்கிறாய். இதுதானே இந்த நொடியில் நீ இருக்கும் வேதனை, நீ இருக்கும் சூழ்நிலை. ஆனால் இத்தனை விஷயங்களுக்கு நடுவிலும் நீ ஒன்றை மறந்து விட்டாய். அதை உன் சாயப்பா உனக்கு நினைவு கூறுகிறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனையோ தடைகள் வந்தாலும் உனக்கு பின்பாக உறுதுணையாக பக்கபலமாக உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விட்டாய். உனக்கு இருக்கும் பிரச்சனைகளால் அதை நினைக்க கூட நீ மறந்துவிட்டாய். நான் இருப்பதையும் உணர மறுக்கிறாய். அனைத்தையும் ஒரே நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் தவிடு பொடியாக்கும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பது உனக்கு நன்றாக தெரியும் தானே. அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கை என்னாகிவிடுமோ, என் வாழ்க்கையில் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டதோ என்று தவறாக நீயே ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி கொண்டு அந்த கற்பனையிலேயே உன் மனதையும் போட்டு குழப்பிக்கொண்டு இழந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டே உனக்கு இருக்கும் மகிழ்ச்சியை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். உன் சூழ்நிலைகளே உனக்கு எதிராக மாறினாலும், உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உனக்கு எதிராக மாறினாலும், தோற்றத்தை கொடுத்தாலும் கூட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டே இரு. அப்பொழுது உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். எத்தனை விஷயங்கள் உன்னை சூழ்ந்து நடந்தாலும் கூட, எத்தனை எதிர்ப்புகள் உன்னை சுற்றி நிகழ்ந்தாலும் கூட, அனைத்திற்கும் முடிவு உன் சாயப்பா கையில்தான் இருக்கிறது. அந்த முடிவை அன்பான, பாசமான, நம்பிக்கையான, நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கே நான் பரிசாக வழங்குவேன். நல்ல பரிசை தருவேன். நல்ல முடிவாக இருக்கும்படி நான் ஏற்படுத்துவேன். உன் சாயப்பா உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்ன வேலை எனக்கு? நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. உன்னுடைய பொறுமைக்கான பரிசை நிச்சயமாக நீ வெல்வாய். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளையின் கோரிக்கை நியாயமாக இருக்குமிடத்தில் அப்பொழுது உனக்கான முடிவை உனக்கு சாதகமாகவே நான் உன் பக்கம் திருப்புவேன். எது நடந்தாலும், என்னை சுற்றி எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும், என்னை சுற்றி எத்தனை தடைகள் இருந்தாலும், என் சாயப்பா எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார். அதுவும் நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் செய்வார் என்ற நம்பிக்கை கூட உன்னிடம் இல்லையா? என் பிள்ளையே, நீ பதறும் அளவிற்கு, உன் மனதை போட்டு வருத்தும் அளவிற்கு ஒன்றுமே நடந்து முடிந்து விடவில்லை. உன் வாழ்க்கையில் எல்லாம் என் திட்டப்படிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்தது எல்லாமே என் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும்.
எனவே எது வந்தாலும், எதை உன்னை சுற்றி நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் 2 கரங்களாக இருக்க வேண்டும். எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று அமைதியாக இருந்துவிடு. எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சகித்துக்கொண்டு வாழப் பழகிவிடு. அப்பொழுது ஏமாற்றம் உனக்கு மிக பெரிதாக தெரியாது. கிடைக்கும் சந்தர்ப்பத்தையும் வருகின்ற வாய்ப்பையும் மிக சரியாக எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன் சரியான நேரத்தில் அனைத்தையும் கிடைக்கப் பெற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நிச்சயமாக வாழ்வான். வரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல், வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளாமல் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவன் வாழ்க்கையை தொலைத்துதான் தீருவான். வாழ்க்கையே அவனுக்கு வீணாகியே போய்விடும். அனைத்துமே இறைவன் கையில்தான் இருக்கிறது. அவனின்றி இங்கு எதுவுமே அசையாது என்று நினைத்து கொண்டு வருவதை வைத்துக்கொண்டு திருப்தியோடு வாழ பழகிக்கொண்டாலே போதும். வாழ்வு ஸ்வர்க்கமானதாகவே இருக்கும். முடிந்து போன காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து நினைத்து எப்பொழுதுமே யோசனை செய்யவே கூடாது. நம்பிக்கையோடு காத்திரு என் பிள்ளையே. உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். உனக்கு இருக்கும் பிரச்சனையிலிருந்து வெளிவரும் மார்க்கத்தை நான் உனக்கு கூறுவேன். அதற்கான வழியையும் நான் உனக்கு காட்டுவேன். இனி உன் கனவுகளெல்லாம் மெய்ப்படப் போகும் நேரமும் காலமும் எல்லாம் சேரும் சூழல் நிச்சயமாக உருவாகும். கண்டிப்பாக நான் அதை உனக்காக உருவாக்கியே தீருவேன். அடுத்தவர் எப்பொழுதும் உனது வாழ்க்கையை உனக்காக வாழவே முடியாது. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது உனது கஷ்டத்தை குறைக்க மற்றவர்கள் வந்து உதவி செய்வார்கள் என்று நீ யோசித்து கொண்டே இருந்தால் உன் கஷ்டம் உன்னை விட்டு விலகிவிடுமா? அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவருவது எப்படி என்ற சிந்தனை உன் மனதில் எழுந்தால்தான் போதும். எழுந்தால்தான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான மார்க்கம் உன் கண்களுக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு அடுத்தவன் வருவான், வந்து என் பிரச்சனைக்கு வழி காட்டுவான் என்று பொறுமையோடு காத்திருந்தால் வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாவிட்டால் வாழ்வு வீணாகித்தான் போய்விடும். உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அப்படி இருக்கையில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசனை செய்வதால் என்னதான் ஆகிவிடப் போகிறது? தைரியமாக இரு. உன் வாழ்வு உனக்குத்தான். உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து மிக சந்தோஷமாக நடக்குமா என்று நீ ஏங்கி தவித்த அந்த விஷயத்தை உன் கண்களுக்கு நடத்தி காட்ட உன் சாயப்பா நான் முடிவெடுத்து விட்டேன். நான் எடுத்த முடிவு எப்பொழுதுமே தவறானதே இல்லை. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. தேவையில்லாத பயத்தை உன் மனதில் பதிய வைத்துக் கொள்ளாதே. அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் கனவு மெய்ப்படும் நேரமும் காலமும் சூழலும் எல்லாம் உனக்கு அருகே வந்துவிட்டது. நான் இருக்கிறேன். வாழ்க்கையின் அடையாளமாகவே இருக்கும். உன்னை கண்டு ஏளனமாக பேசியவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்களுக்கு முன்னால் நீ கம்பீரமாக எழுந்து வாழ்வதே அவர்களுக்கு நீ தரும் தக்க பதிலடியாகவே இருக்கும். கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து கைத்தட்டி பாராட்ட வைக்க வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியமாகவே இருக்கும். குழந்தையே, உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு முதல் பயமாக இருக்கிறது. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உனக்கு மிகவும் பெருந்துணையாக இருக்கும். எனவே என் குழந்தையே, நேற்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் உன்னை சோம்பேறி என்று சொல்லுவார்கள். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் உன்னை சுறுசுறுப்பானவர் என்று இந்த உலகம் உன்னை சுட்டிக்காட்டும். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால்
நீதான் வெற்றியாளர், நீதான் மிக வெற்றியாளர் என்பது நிரூபிக்கப்படும். எனவே அன்று செய்ய வேண்டியதை அன்றே செய்துவிடு. முன்னெச்சரிக்கையோடு இரு. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்று தன்னம்பிக்கையோடு இரு. சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் விபரீத ராஜயோகமும் நிச்சயமாக உண்டாகும். உன் வாழ்க்கையில் உன் முதன்மையான பிரார்த்தனை, உன் முதன்மையான வேண்டுதல், உன் முதன்மையான ஆசை என்னவென்று நான் சொல்லவா என் குழந்தையே? ஷீரடி வந்து உன் சாயப்பாவை தரிசிக்க வேண்டும் என்பதே முக்கியமானதாக இருக்கிறது. இதை உன் பிரார்த்தனை என்றும் சொல்லலாம், உன்னுடைய அதீதமான ஆசை என்றும் சொல்லலாம். அதையும் நான் ஷீரடி போய் சாயப்பாவை தரிசிக்க வேண்டும் என்று சில பல நிபந்தனைகளோடே அதை வேண்டியும் கொள்கிறாய், பிரார்த்தனையும் செய்து கொள்கிறாய். சாயப்பாவை தரிசிக்க ஷீரடிக்கு எப்படி வர வேண்டும், யாருடன் வர வேண்டும், எதில் வர வேண்டும் என்று சில நிபந்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு உன் வேண்டுதலையும் வைக்கிறாய். உன்னுடைய முதன்மையான ஆசை நிறைவேற வேண்டுமென்றால் உன்னுடைய அத்தனை பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றியே ஆக வேண்டும். கூடிய விரைவில் உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். அதற்கு முன்னால் உன்னிடம் இருக்கும் சிறு சிறு குறைகளையும் மாற்றம் செய்து கொள். அப்பொழுது உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். குழந்தையே, எல்லோரும் பயணிக்கிறார்கள், எல்லோரும் சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்று நீயும் அதே வழியில் பின்தொடராதே. உனக்கான ஒரு பாதையை நீயே தேர்ந்தெடு. அந்த பாதையில் செல். உனக்கு வழித்துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். நீ தவறான பாதைக்கு சென்றால் உடனே உன்னை கயிறு கட்டி இழுக்கும் புறாவைப் போல நான் உன்னை இழுத்து விடுவேன் என் பக்கம். எனவே நம்பிக்கையோடு உன்னுடைய வழியில் சென்று கொண்டே இரு. உனக்கான ஒரு பாதையை ஏற்படுத்தி அதில் சென்று கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக அங்கு காத்திருக்கும். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்காக மட்டுமே நீ பிறந்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. தோல்வியுற நாம் பிறக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. அப்படியும் நீ சொல்லும் பொழுது உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும், உன்னிடம் தோல்வி வந்து நெருங்கினாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே. உனது தன்னம்பிக்கையே அந்த தடைகளை தகர்த்து எறியும் என்ற தீர்க்கமான முடிவோடு இரு. அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டிவிடலாமே. யார் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். ஆனால் நீ யார் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்டிவிட்டு பின் உன்னுடைய வேலையை செய்ய துவங்கு. நீ வெற்றியான வாழ்க்கை வாழ்வதே அவர்களுக்கு நீ கொடுக்கும் ஒரு நல்ல பதிலடியாகவே இருக்கும். நீ யார் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன்னை மரியாதையோடு நடத்து. உன்னை கௌரவப்படுத்துபவர்களுக்கு மட்டுமே உன் வாழ்க்கையில் இடம் கொடு. நீ யார் என்று யாருமே கேட்கவில்லை. நம்மை பார்ப்பதற்கு எவருமே இல்லை, தோள் சாய்ந்து கொள்ள எவருமே இல்லை என்று வருந்தி வருந்தி கண்ணீர் சிந்தாதே. ஏனென்றால் உனக்காக கண்ணீர் சிந்துவதற்கு இங்கு யாருமே இல்லை குழந்தையே. மரியாதை என்பது தானாக வர வேண்டும். மற்றவர்களுக்காக நீ அதை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. உனக்கு வரவேண்டியது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு துணையாக பக்கபலமாக நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கு வரவேண்டியது எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும்படி நான் வழிவகை செய்வேன். நீ தோற்று வேண்டுமானால் போகலாம், ஆனால் அதன் பொருள் வெற்றி உனக்கு சாத்தியமே அல்ல என்பது அல்ல. இன்று தோற்றால் நாளை வெற்றி பெறலாம், நாளை வெற்றி பெற்றால் மறுநாள் தோல்வியடையலாம். இந்த மாற்றம் வாழ்க்கையில் வந்து கொண்டு போய்கொண்டுதான் இருக்கும். அதை சந்தோஷமாகவும் தைரியமாகவும் எதிர்கொள்பவன்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக ஜெயித்து காட்டலாம், வெற்றியை தன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில்.
உன்னுடைய முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. உழைத்து கொண்டே இரு, உழைத்து செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாக சேரும் வரை முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கை உன் வசம்தான். துன்பத்தில் இன்பத்தையும் இன்பத்தில் மனப்பக்குவத்தையும் தருபவர்தான் சாயிநாதர். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பிறவி பிராப்தத்தை நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? இறைவனின் திருவிளையாடல்தான் இது. இதை தெரிந்துவிட்டால் நீயும் புலம்பவே மாட்டாய். நீ உன் வாழ்வில் எல்லாமுமே ஆனந்தம்தான். நீ எதிர்பாராத, நீ நிகழ்ந்து கூட பார்க்காத, நீ நினைத்து கூட பார்க்காத நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயமெல்லாம் உனக்கு கைகூட போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. சாய் இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடம்தான் ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ நினைத்தால் அனைத்தும் முடிந்துவிட முடியுமா? உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும் என்பதை முடிவு செய்பவன் உன் சாயிநாதர் தானே. நீ தோற்று போகலாம், அதன் பொருள் வெற்றி சாத்தியமற்றது என்பதல்ல. ஒரு நேரம் நீ தோற்றிருக்கலாம், உனக்கான வெற்றி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தமே தவிர வெற்றியே உனக்கு சாத்தியம் அல்ல என்பதல்ல அதனுடைய பொருள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருக்காதே. அது செய்வதை நீ செய்ய பழகு. ஓடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. என்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றியை காண்பாய். விதையும் இங்கே விழுந்துதான் எழுகிறது. தோல்விகளும் ஒரு நாள் தோற்று போகும். நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தால் போதும். தோல்விகளும் ஒரு நாள் உன்னை விற்று ஓடிவிடும். வெற்றி வந்து உன்னை தழுவும். என்னுடைய பொக்கிஷம்தானே, நான் தேடி கண்டுபிடித்த என் பொக்கிஷம் நீ அல்லவா? ஆனால் என் குழந்தையே, நான் பல முறை பல தடவை பல வாக்கு சொல்லி இருக்கிறேன். அனைத்தையும் நீ கேட்கவில்லை. உன் மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னால் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அலட்சியம் செய்து கொண்டே இருந்தாய். கண்மணியே, இப்பொழுது கேள், நம்பிக்கையோடு கேள், முழுவதுமாக கேள். போனது போகட்டும், இது நாள் வரை நடந்ததெல்லாம் நடக்கட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும், நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே,
உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு. கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். போ, எழுந்து போ, முகத்தை அலம்பிவிட்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக உட்கார்ந்து யோசி. பாசமே என்ன என்று தெரியாத இவர்களுக்காகவா நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய்?